ராஜேந்தர் காலில் விழுந்து அழுத நளினி. இயக்குனர் டி ராஜேந்தர் மாதிரி ஒரு ரியல் லெஜண்ட் சினிமாவில் யாருமே இல்லை. நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர்னு மல்டி டாஸ்கிங் பண்ணாரு. அவருடைய எதுகை மோனை வசனங்கள், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கேரக்டர்கள், பெண்களை தொடாமலேயே நடிக்கிறதுன்னு வேற லெவல்ல மாஸ் காட்டினாரு. ஒரு கட்டத்துல இவரோட அசுரவேக வளர்ச்சியை பார்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரே கூட மிரண்டு போனதா ஒரு வாய்வழி செய்தியும் உண்டு. இவரால சினிமாவில் அறிமுகமானவங்க எக்கச்சக்கம் பேர். அதுல முக்கியமானவங்க அமலா மற்றும் நளினி. அந்த வகையில் 1983 உயிருள்ளவரை உஷா படம் மூலமா சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நளினி. இந்த படம் இப்ப 43 வருஷங்கள் கழிச்சு ரீரிலீஸ் ஆக போகுது. அதோட ப்ரீ ரிலீஸ் விழாவில் கலந்துக்கிட்ட நளினி டிஆரை பார்த்ததும் திடீர்னு காலில் விழுந்து கும்பிட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்க பேசும்போது, டி ராஜேந்தர் சார் தான் என்ன செதுக்குனாரு, அவர் தான் எனக்கு சாமி, தெய்வம் எல்லாமே. உயிருள்ளவரை உஷா படத்துல நடிச்ச போது எனக்கு சின்ன வயசு, அவரால் தான் நான் இங்க இருக்கேன்னு நன்றி உணர்ச்சியோட கண் கலங்கி பேசினாங்க. நளினியை தொடர்ந்து பேசின டிஆர், நளினி பேசும்போது என்னால தாங்க முடியல, மேலும் எனக்கு தரையில நடிக்க தெரியாதுன்னு சொல்லி கண்ணீர் விட்ட வீடியோ இணையத்துல வைரல் ஆகி இருக்கு.